வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமடர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குரு பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதியுள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு. இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நமக்கு இப்போ 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது நம்மளுடைய ராசிக்கு 9, 12 கூடிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலம் பெறாங்க. இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் காத்துட்ருக்கு. அதாவது 9ஆம் இடம்ன்ற பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம்ன்ற விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது மூல நட்சத்திரம், துதிய திதி,
கரசை காரணம் சுபநாமயோகம் அன்று நிகழக்கூடியது அப்படிங்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருந்தோ அவ்வளவு கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது 100% உண்மை. கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, பொருளாதாரம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் நிறையவே இருக்குங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 1/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சியானது. அப்போ 7.5 சனி அப்படிங்கிறது தொடக்கமான காலகட்டம் மேசராசிக்கு. அதுலேருந்து இப்போ வரைக்குமே மன அழுத்தங்கள், கவலைகள், சோர்வு, டென்ஷன், குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழிலுக்காக அலைஞ்சு கஷ்டப்பட்டது, இது மாதிரியான எண்ணற்ற துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி வந்தது தான் காரணம். பொருளாதாரம் அப்படின்றதுக்கு எங்கே பணம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு போயிருக்கும். கடன்கள், ஏகப்பட்ட கடன் ஆயிருந்திருக்கும். ஸோ கடன் மேலே கடன் வாங்கி கஷ்டப்பட்டது ஒரு காலம். ஆனால் கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் என்ன? கணவன் யார், மனைவி யார், கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இது நாள் வரைக்கும் வாக்குவாதங்கள், சண்டைகள், வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், அடிதடி இதெல்லாம் போயிட்டே இருந்திருக்கும். தொழில் நஷ்டங்கள் பெரிய அளவில் இருந்திருக்கும். அப்போ இந்த நேரத்தில் தன்னுடைய அருமை பெருமை என்ன அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுக்கக்கூடிய காலகட்டம். ஸோ இப்படி இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பாங்கு அப்படிங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வந்துடும். ஸோ அப்படி வரும்போது குடும்பத்தில் ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி அப்படிங்கிறது கிடச்சிரும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு திருமணமே ஆகலை, 25 வயசு சார், திருமண வயசில் இருக்கான் என் பையன், கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு சரி, வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன், வெளிநாட்டுக்கு போக முடியலை, சிரமமாக இருக்குது, பாஸ்போர்ட்டில் தப்பாக வந்துடுது, அதே மாதிரி விசா கிடைக்கல, எங்கே போனாலும் தட்டிக்கிட்டே போகுது, வேலை கிடைக்கல, தொழில் அமையல, இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு மேலே சரியான வேலைகள் அமையிறது, சரியான தொழில் வாய்ப்புகள் அமையிறது, சரியான சிந்தனைகள். ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த முடிவு கரெக்டாக இருக்கணும். குழப்பத்திலே ஒரு முடிவு எடுத்தோம்னா சரியாக இருக்காது. அதுதான் 12ஆம் இடத்து சனி. ஆனால் 4ஆம் இடத்துல உச்சம் பெற குரு அப்படிங்கிறதுனால சிந்தனைகள்லையும் மனசுலையும் ஒரு புத்துணர்ச்சியும் தெளிவும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு பயிற்சியில் 12 ராசிக்கும் நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்கறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகம் கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதே மாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.